ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறை உணர்வனுக்கு. நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தா உச்சத்தை தொற்றுக்குன்னு தான் சொல்லணும். நம்ம நேற்றைய தினமே சொல்லியிருப்போம், ஈரானும் இஸ்புல்லாவும் அவங்க சொல்லிட்டாங்க இஸ்ரேல் வந்து ரெட் லைனை தாண்டிட்டாங்க, கண்டிப்பா நாங்க போர் செய்ய போறோம்னு சொல்லிட்டு. அதனால ஈரான் என்ன பண்ணிருக்காங்க, இஸ்புல்லா, ஈராக்கு, ஹவுதிக்கள், ஹமாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா தலைமைகளோடும் வந்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கடைசி வரை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சொல்லிட்டு இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. போர் பிரகடனம் செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். போர் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஸ்பீச் தான் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த நிலைமையில அமெரிக்கா வந்து நம்ம இதுவரை பொறுத்தது போதும், நம்ம ஈரானுக்கு எதிராகத்தான் வந்து தாக்க போறோம், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் பிரச்சனைன்னு நம்ம அறிவிச்சிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் வந்து அறிவிப்பு வந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல இப்ப வந்து ஈரானுடைய படைகள் வந்து ஈராக் வழியாக லெபனானுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. அங்கிருந்து வந்து இஸ்ரேலோடு தரைவழி தாக்குதலுக்கும் வந்து ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்துட்டு இருக்குது. மறுபக்கம் வந்து அமெரிக்கா அவங்களுடைய விமானங்களை அதிகமாக அவங்களுடைய அமெரிக்கா நிலையங்களுக்கு அனுப்பி அதன் மூலமாக தாக்குதலை மேற்கொள்ள போவதாக வந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய தகவல் வந்துட்டு இருக்கு, ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் விஷயமே பார்த்தா, நெத்தனியாகு என்ன பண்ணிருக்காருன்னா, இப்ப வந்து ஒரு போர் பிரகடனமே செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதாவது அவங்களுடைய மக்களுக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே எல்லாருமே ஸ்பீச் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தா மறுபடியும் நேற்றைய தினமும் தொடர்ந்து 2-3 நாளாகவே இந்த விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. நேற்றைய தினமும் வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி, நம்ம சவாலான நாட்களை கடக்க போறோம், இனி ஒவ்வொரு நாளும் நமக்கு உச்சக்கட்ட பதற்றம் தான் இருக்க போகுது, நமக்கு எல்லா திசையிலிருந்தும் ஆபத்து வரும், எல்லாரும் ஒன்றிணைந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த அச்சுறுத்தல்களை எல்லாம் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து போர் தான் வரப்போது, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படிங்கிறதே வந்து நாசுக்கா சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாம நம்ம சைத்தானிய கும்பலோடு சண்டை போட போறோம், அதுவும் ஈரானுடைய சைத்தானிய கும்பல் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு என்னன்னா, ஈரானுடைய ப்ராக்சிஸாக இருக்கக்கூடிய ஹமாஸ், இஸ்புல்லா, அதுக்கப்புறம் ஹவுதிக்கள், இவங்க 3 பேர்த்து தான் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து சைத்தானிய கும்பல்கள், அவர்களை நம்ம எதிர்க்க போறோம், இப்ப நம்ம உச்சக்கட்ட ஆக்ஷன்ல இறங்கிட்டோம், அதனால வந்து கவலைப்படாதீங்க, வெற்றி நமக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இவங்க 3 பேர்த்தையும் நாங்க அழிச்சிருவோம் இருக்காங்க. 10 மாசமா இவங்களால ஹமாஸ் அழிக்க முடியல, இப்போ ஒரு பக்கம் இஸ்புல்லாவை சமாளிக்க முடியல, இன்னொரு பக்கம் ஹவுதிக்களை அமெரிக்கானாலேயே சமாளிக்க முடியல. ஆனா இப்ப வந்து பார்த்தா 3 பேர்த்தையும் அழிச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க கொஞ்சம் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அட்வர்டைஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நாங்க அழிச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது பார்க்கும்போது போர் பிரகடனம் மாதிரி தான். அங்க ஒட்டுமொத்த ஊரே வந்து பார்த்தா இஸ்ரேலே அமைதியா தான் இருந்துட்டு இருக்குது. அதாவது எப்ப வேணா தாக்குதல் வரலாம், எல்லாரும் சேஃபா இருங்க, பங்கருக்குள்ள போங்க, அந்த லெவலுக்கு வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இஸ்ரேலே வந்து மாறி இருக்கு. எந்த நேரம் தாக்குதல் வந்தாலும் திருப்பி இவங்க வந்து தாக்குதல் செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிற மாதிரி. அப்படியே அமெரிக்காவை பார்த்துட்டா, அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா, நேத்து அமெரிக்காவும் பயங்கரவாத அமைப்புகள் ஒன்றிணையாமல் இருக்கணும், அவங்க மட்டும் இஸ்ரேலை தாக்கிட்டா அவ்வளவுதான், நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம், இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காக நாங்க களமிறங்குவோம், இது நடக்காம இருக்கணும்னு தான் நாங்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் ஒன்றிணைறாங்க, அவங்க ஒன்றிணைந்தா அவங்க வந்து இஸ்ரேலை தாக்குவாங்க, அப்ப நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இது என்னதுன்னா, அமெரிக்கா நாங்க நேரடியா உள்ள இறங்க போறோம் அப்படிங்கிறதை வந்து அவங்களே வந்து உறுதிப்படுத்துறாங்க. இதை தான் வந்து ஐநாவிலையும் நேற்று வந்து சொல்லி முறையிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, ஐநாவில் வந்து அமெரிக்காவுடைய அம்பாசடர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதுக்கு ஈரான் வந்து தரமான பதிலை கொடுத்துருக்காங்க. முதல்ல ஐநாவில் அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னு பார்க்கும்போது, சிரியா, லெபனானு, ஈராக்கில் உள்ள பயங்கரவாதிகளுக்கெல்லாம் ஆயுதம் கொடுக்கறதே ஈரான் தான், அவர்களை வந்து ஊட்டி வளர்க்கிறதே ஈரான் தான், உலகத்தில் பயங்கரவாதத்தனம் இருக்குதுனாவே அதுக்கு காரணமே ஈரான் தான், உலகத்தில் இருக்கக்கூடிய பதட்டத்துக்கு காரணமும் ஈரான் தான். அதனால உலக நாடுகள்லாம் என்ன பண்ணுன்னா, ஈரானுக்கு நீங்கள் புத்திமதி சொல்லணும், அப்படி இல்லாட்டினா உலகத்தில் இருக்கக்கூடிய அமைதியெல்லாம் போயிடும், நம்ம யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது, இதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், அமெரிக்கா நாங்கள் அவங்கள வந்து எதுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து ஈரானுடைய அம்பாசடர் சொல்கிறாரு, இஸ்ரேல் செய்யக்கூடிய எல்லா கொடுமைகளுக்கும் அமெரிக்கா ஆதரவு தருது, எரிவதை புடுங்கினால் புகை நின்றுவிடும், இஸ்ரேலுக்கு ஆயுதம் மற்றும் உளவு தகவல் வழங்குவதில் அமெரிக்கா தீவிரம் காட்டுது, இவங்க எப்படி அமைதியை பற்றி பேச முடியும், எங்களை எப்படி பயங்கரவாதிகள்னு இவங்க சித்தரிக்க முடியும்னு சொல்லி ஈரானுடைய அம்பாசடர் வந்து அமெரிக்காவை பார்த்து கேட்குறாங்க. எல்லா கொடுமைகளையும் பண்ணுறது இஸ்ரேலும் அமெரிக்காவும், ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஈரானை தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈரானோடு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நாடுகளை தான் தீவிரவாத நாடுகள்னு சொல்லி பட்டம் கட்டி கொண்டு இருக்காங்க. இப்போ ஐநா என்ன பண்ணுறாங்கன்னா மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா ஈரானை குத்தம் சொல்கிறாங்க, இஸ்ரேல் ஈரானை குத்தம் சொல்கிறாங்க, ஈரான் வந்து இஸ்ரேலையும் அமெரிக்காவும் குத்தம் சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் மேலே ரஷ்யாவும் சைனாவும் ஈரான் கூட இருக்கிறாங்க. அப்படிங்கிறனால எதை பற்றி பேசுகிறதுனே தெரியாமல், யார் பக்கம் பேசுகிறதுனே தெரியாமல் ஐநா வந்து லாக் ஆகிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து
மேற்கத்திய நாடுகள் யாருக்கெல்லாம் பழி போடுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து முடக்கி கொண்டிருக்கவங்க தான் ஐநா. ஆனால் ரஷ்யாவும் சைனாவும் அவங்க கூட இருக்கிறனால இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு பிரச்சனையாக இருக்குது. எப்பயுமே இந்த நேட்டோ நாடுகள் 5மே பார்த்தா ரொம்பவே சக்தி வாய்ந்த நாடுகள். அதில் ரஷ்யாவும் இருக்காங்க, சைனாவும் இருக்கிறாங்க. அவங்களே 2 பக்கம் வந்து மாறி மாறி நிற்கும் போது ஐநா வந்து வாயடைத்து தான் போயிருக்காங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஒரு பிரேக்கிங்காக வந்து ஒரு செய்திகள் வெளியாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அமெரிக்காவுடைய செனட்டர்லேருந்தே என்ன தகவல் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாம் வந்து ஈரானோடு போர் செய்ய போகிறோன்னு பிரகடனம் செஞ்சிடலாம், நேரடியாக சொல்லிடுங்க, நம்ம எதுக்கு மறைமுகமாக பேசிட்டு, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படிங்கிறத சொல்லிட்டு கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. நாம் எதை அட்டாக் பண்ணணுன்னா ஈரானில் அவங்களுடைய கேஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, அந்த எரிவாயு சம்மந்தமானது, அதை அட்டாக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எண்ணெய் நிலையங்களை அட்டாக் பண்ணுங்கள். இது 2 மட்டும் அட்டாக் பண்ணிங்கன்னா ஈரான் நம்ம வழிக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அது 2 தான் அவங்களுடைய பொருளாதாரமாக இருந்து கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு செனட்டர்லேருந்தே இந்த விஷயத்தை விட்டுருக்காங்க. அப்படின்னா அமெரிக்கா வந்து எந்த அளவுக்கு ஸ்கெட்ச் போட்டு இறங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து காட்டுது. இந்த அளவுக்குலாம் வந்து காசா போர்லேயே அவங்க வந்து அறிவிப்பெல்லாம் கொடுத்தது கிடையாது, மறைமுகமாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ மாற்றி மாற்றி அமெரிக்காவும் வந்து அறிவிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் இஸ்ரேலும் அறிவிச்சிட்டாங்க. முந்தின நாளே நம்ம பார்த்துட்டோம். ஈரானும் என்ன சொல்லிட்டாங்க, ஈரானும் ஹிஸ்புல்லாவும் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஒரு பெரிய அடியை கொடுக்க போகிறோன்ட்டாங்க. இப்போ என்ன ஆப்ரேஷன் 2 பக்கம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது, இஸ்ரேலுக்கு ஒரு பக்கமாக இருந்த ஆயுதங்களை எல்லாம் அஜர்பைஜான்லேருந்து கொண்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இறக்கி தள்ளிட்டு இருக்காங்க, தேவையான ஆயுதங்களை எல்லாமே. இன்னொரு பக்கம் வந்து ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவர்களுக்கு வந்து மாஸ்கோல இருந்து வந்து ஆயுதங்கள் இறங்கி கொண்டிருக்குது. ஈரானுடைய தலைநகரமான டெஹ்ரானுக்கு அந்த ஃபிளைட் எல்லாம் வந்திருக்குது, அதுல வந்து ஆயுதங்கள் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அறிவிப்பு வருது. அப்போ ஒரு பக்கம் வந்து அவங்களும் ஆயுதத்தை இறக்குறாங்க, இன்னொரு பக்கம் இவங்களும் ஆயுதத்தை இறக்குறாங்க இஸ்ரேலுக்கும். அடுத்த பக்கம் பார்த்தா அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய நிலையங்கள்லாம் அங்கங்க இருக்குது, ஈராக்ல இருக்குது, அந்தந்த இடத்துல இருக்கும் போது அங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய விமானங்களை அதிகமாக அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுவும் வந்து தயார் நிலையில இருங்க, எந்த நொடி வேணா அவங்க தாக்குவாங்க, நீங்க என்ன பண்ணணும்னா பதில் அட்டாக் பண்ண வேண்டியது இருக்கும், தடுக்க வேண்டியது இருக்கும். அதனால போர் விமானங்களை இன்னும் அதிகமாக தங்களுடைய நிலையங்களுக்கு அமெரிக்கா அனுப்பிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் ரெடி ஆயிட்டே இருக்காங்க போருக்கு. சொல்ல போனா இது அமெரிக்கா விஷஸ் ஈரான் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய நிலைமை. அவங்க டைரக்டா அடிக்கிறது என்னமோ இஸ்ரேல் அடிப்பாங்க ஈரான், உடனே நாம உள்ள பூந்துடலாம், அதுக்கப்புறம் நமக்கும் அவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப அமெரிக்கா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த தைரியத்துலதான் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்கு, வாய்ஸ் அவடால் விட்டுட்டு இருக்கோம் தவிர வேற எந்த ஒரு தைரியத்திலையும் போய் ஈரானை போய் இவங்க வம்பிழுக்கல. இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா, ஈரான்ல இருந்து படைகள் என்ன பண்றாங்கன்னா ஈராக் மூலமாக லெபனானுக்குள்ள தரைவழியாக ஒரு சில படைகளை வந்து அனுப்புறாங்க, தரைப்படைகளை வந்து அனுப்புறாங்க அப்படிங்கக்கூடிய தகவலும் வந்திருக்குது. அவங்க வந்து ரூட் போட்டே காட்டுறாங்க. இந்த ஆயுதம் வர்றது, படைகளை அனுப்புறது, இதெல்லாம் வந்து அபிஷியலா அறிவிச்சுட்டு செய்வாங்களா கிடையாது. அவங்க வந்து என்ன பண்றாங்க, சீக்கிரட்டா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த உளவு தகவல் மூலமாக எல்லாம் என்ன பண்றாங்கன்னா எடுத்து செய்திகள்ல வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்லப்படுதுன்னு வந்து பார்த்தா, ஈரான்ல இருந்து ஈராக் மூலியமா வந்து அவங்க லெபனானுக்குள்ள வராங்க. ஆனா சிரியால பார்த்தோம்னா ஒரு 3-4 நாடுகளுடைய படைகள் இருக்கு, அந்த பக்கம் வந்தா சேஃப் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஈராக் மூலியமாக போறதுக்கான திட்டங்கள் போட்டு இப்ப வந்து அது நடந்துட்டு இருக்குது. ஈராக்ல மட்டுமே 2.5 லட்சம் பேத்துக்கு மேல வந்து படைகள் இருந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களும் கூட சேருவாங்க. இதனால வந்து இப்ப அமெரிக்கா ஈராக் மேல ஒரு கண்ணு வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்கிருந்து என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கக்கூடிய விஷயத்த பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா எப்படியாவது வந்து தடுத்து நிறுத்தணும், உள்ள விடக்கூடாது அப்படிங்கறத அவங்களுடைய எய்மா இருக்கும். உள்ள விட்டதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட சண்டை போடுறது கஷ்டம், உள்ள விடாம அவங்கள வந்து தடுக்கிறதா ஈஸின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா இப்ப பாத்துட்டு இருக்காங்க. இது இல்லாம ஹவுதிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களும் மும்மரமா ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வித்தியாசமான சில விஷயங்கள் நடைபெற்றுட்டு இருக்கு அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு. அப்படின்னா எல்லாருமே தயாராகிட்டு இருக்காங்க. அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த வந்து பிளான் பண்ணி அவங்க தயார் பண்ணிட்டு இருக்காங்க, தயாராகிட்டு இருக்காங்க. ஈரான்ல வந்து ஆயுதம் இறங்குது, அதுக்கப்புறம் படைகள் வந்து ஈராக் வழியாக நுழையறதுக்காக வந்து ஒரு சில படைகள் வருது. அது இல்லாம ஹவுதிகளும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வித்தியாசமாக செய்துட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல்லாம் வருது. ஒரு பக்கம் இவங்க தயாராகிட்டாங்க, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து நாம வந்து இனி போறதா சந்திக்க போறோம், அவங்க 3 பேத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், அந்த 3 படைகளோடு நம்ம சண்டையை மேற்கொள்ள போறோம், அதுக்கு தயாராகுங்கன்ட்டாங்க. அமெரிக்காவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்க இந்த தடவை இஸ்ரேலோடு துணை நிக்க போறோம், நீங்க வந்து எல்லாரும் ஒண்ணு சேர்றது நல்லதில்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்ப எல்லாருமே வந்து மோதுறதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல இந்த மோதல் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது ஒரு தகவல் வருது, அந்த தகவல் நம்பத்தக்க தகவலே கிடையாது. என்னன்னா இப்ப இருந்து ஒரு 10 நாள் கழிச்சு 12ஆம் தேதி தான் வந்து இவங்க எல்லாரும் வந்து இப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு
12ஆம் தேதி தாக்குதல் செய்ய போறாங்க, அதுவரை இவங்க தாக்குதல் செய்ய மாட்டாங்க, ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும்ல போருக்கு, அந்த நாள் வந்து 12ஆம் தேதியா தான் இருக்கும், அதுவரை இவங்களா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அந்த அளவுக்கு பொறுத்துட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விதான். ஏன்னா இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா நிறைய விஷயங்கள் கூட சேர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், யாருமே வந்து நாங்க இப்படிதான் தாக்க போறோம், இன்னைக்கு தாக்க போறோம், இதெல்லாம் செய்ய போறோம்னு யாருமே சொல்லவே கிடையாது. இவங்க வந்து கிடைக்கக்கூடிய தகவல் இருக்கும்ல, அதனுடைய அடிப்படையில தான் இப்படி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்படி ஒண்ணு நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. செய்திகள்ல வரக்கூடிய தகவலாக இருக்கு. அதுல 12ஆம் தேதி வரை இவங்க பொறுத்திருப்பாங்களா அப்படிங்கிறதே ஒரு பெரும் கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அமெரிக்காவும் நாங்க தாக்குவோம்னு சொல்லி எல்லாருமே இறங்கிட்டாங்க. அதனால கூடிய சீக்கிரத்திலேயே தாக்குதல் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்படும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நம்ம பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும் செய்திகள்ல வரக்கூடிய இந்த உலக தகவல்ல எந்த அளவுக்கு வந்து துல்லியமாக இருக்குன்ட்டு. ஆனா அதே நேரத்துல எல்லா பக்கமுமே தயாராகிட்டாங்க, அதை வந்து எல்லாருமே அறிவிச்சிட்டாங்க. அடுத்து ஏதாவது ஒரு அப்டேட் செய்திகள் வந்தா நம்ம உங்களை சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.